மகாவிஷ்ணுவின் இதயத்தில் மகாலட்சுமி ஏன் குடியிருக்காங்கன்னு தெரியுமா? தேவர்கள் அசுரர்கள் பார்க்கடல் கடையிறப்போ அதுல இருந்து அமிர்தம் வருது. அந்த அமிர்தம் அசுரர்களுக்கு துளி கூட போக கூடாதுன்னு நினைச்ச விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் இருக்கிறாரு. அசுரர்களை மயக்கி லவண சமுத்திரம்ங்கிற உப்பு நிறைந்த கடலில் அசுரர்களை மூர்ச்சையாக செய்துவிட்டு திரும்பும் போது சிவபெருமான் மோகினியின் அழகில் மயங்குறாரு. அப்பதான் ஹரிஹர புத்திரன் எனும் ஐயப்பன் இருவருக்கும் மகனாக பிறக்கிறாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுகிட்ட மகாலட்சுமிக்கு கோபம் வருது. இனி நான் வைகுண்டம் வரமாட்டேன்னு சொல்லி பூலோகம் வர்றாங்க. அங்க வில்வாரண்ய கஷேத்திரம்ங்கிற வெள்ளூரில் மகாலட்சுமி சிவனை பிரதிஷ்டை செஞ்சு தவம் செய்றாங்க. பல யுகங்கள் கடந்து போகுது. ஆனா சிவபெருமான் மட்டும் வரவே இல்ல. மகாலட்சுமி யோசிக்கிறாங்க. மகாலட்சுமி தன்னை சிவனுக்கு பிடிச்ச வில்வ மரமா மாத்திக்கிறாங்க. சிவலிங்கத்தின் மேல வில்வ இலைகளை மழையா பொழியிறாங்க. வில்வ பூஜையில் சிவனுக்கு மகிழ்ச்சி ஆகுது. லக்ஷ்மி முன்னாடி வந்து நிக்கிறாரு. ஹரிஹர புத்திரன் தோன்ற என்ன காரணம் அப்படின்னு லக்ஷ்மிக்கு விளக்குறாரு. ஹரிஹரனின் அவதார நோக்கத்தை லக்ஷ்மிக்கு புரிய வைக்கிறாரு. பின் மகாலட்சுமியை ஸ்ரீவத்ச முத்திரையுடன் கூடிய சால கிராமமாக மாத்துறாரு. லக்ஷ்மி கிட்ட சிவன் சொல்றாரு, தேவி நீ இனி எந்த சூழலிலும் விஷ்ணுவை விட்டு பிரியக்கூடாது. அவ்வாறு நீ பிரிய முடியாதபடி உன்னை நான் விஷ்ணுவின் இதயத்தில் அமர வைத்து விடுகிறேன்னு சொல்லி மகாலட்சுமியை மகாவிஷ்ணுவிடமிருந்து பிரிக்க முடியாதபடி நிரந்தரமாக அவருடைய இதயத்தில் அமர செய்தாரு சிவன். மகாலட்சுமி வில்வ மரமாக தோன்றி வில்வ மழை பொழிந்து சிவபூஜை செஞ்சதால சிவபெருமான் மகாலட்சுமிக்கு ஸ்ரீவத்ச முத்திரை பதித்த சிவலிங்கத்துடன் கூடிய ஐஸ்வர்ய மகுடத்தை கொடுக்கிறாரு. மகாலட்சுமியை செல்வத்துக்கே அதிபதி ஆக்குறாரு சிவபெருமான். இப்படி சிவபெருமான் லக்ஷ்மிக்கு ஐஸ்வர்ய மகுடம் அருளிய கோவில் நம்ம தமிழ்நாட்டுல முசிறிக்கு 6 கிலோமீட்டர் முன்னாடி உள்ள வெள்ளூர் எனும் ஊர்ல இருக்கு. இந்த இடம் திருச்சியிலிருந்து நாமக்கல் செல்லும் வழியில இருக்கு. இந்த கோவிலில் இருக்கும் சிவனுக்கு ஐஸ்வர்யேஸ்வரர் அப்படின்னு பேரு. மகாலட்சுமிக்கு லக்ஷ்மி புரீஸ்வரர்னு பேரு. எந்த சிவன் கோவிலிலும் இல்லாத வகையில் சிவனுக்கும் லக்ஷ்மிக்கும் உடனான ஈடுபாட்டை இந்த கோவில்ல பார்க்கலாம்.